ஆனா சார் இப்போ தாவேக்காவை வச்சு காங்கிரஸ் வந்து ஒரு பார்கெனிங் அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதா அரசியல் மட்டத்துல நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது வந்தது. இப்போ தாவேக்காவோட இனி கூட்டணியே இல்லை அப்படின்றது காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பார்கெனிங் பவர் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது 2026ல. இல்ல, அதாவது நீங்க வந்து திமுகவோட போறதுன்னு நீங்க முடிவு பண்ண பிறகு இந்த மாதிரியான விஜயோட போறாங்க அப்படின்ற வதந்தியை வந்து முதல்ல ஒடுக்கணும் அடக்கணும்னு தான் திமுக தலைமை சொல்லுது. கூட்டணியோட மாறல வந்து கூட்டணியோட கட்டுக்கோப்பை உடைக்கிற மாதிரியான இந்த வதந்திகளை முதல்ல அடக்கணும், நீங்க அதனால பேனல் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு தான் திமுகவுடைய கோரிக்கையா இருந்தது ஆக்சுவலா. அதனால பேனல் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க திமுகவோட தான் போறாங்கன்னு தெரிஞ்ச போது அப்புறம் கூட்டணிக்கு பார்கெனிங் பவர் அந்த விஷயங்கள்லாம் இங்க வரல. அதனால வந்து அது இயல்பா எப்படி போன தேர்தலில் எப்படி விஜய் இல்லாத போது எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி இடங்களுக்கான ஃபைனலைஸ் பண்ணுவாங்களே தவிர, இப்போ விஜய் வந்துட்டார் இந்த தேர்தல்ன்றதுக்காக வந்து அந்த பார்கெனிங் பவர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னா அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஏமாற்றமா தான் முடியும் ஆக்சுவலா வந்து. ஏன்னா காங்கிரஸ் மேலிடம் வந்து விஜய் கிட்ட போறதுக்கான அந்த இதையே எண்ணி பார்க்கல அவங்க ஆக்சுவலா. கீழே திமுகவை பிடிக்காதவர்கள், ஏதோ வந்து கன்னியாகுமரியில வந்து கிறிஸ்துவ மீனவர்கள் ஆதரவு இல்லாட்டி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவர்கள், அவர்கள் பண்ற வேலை தானே தவிர, திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் பண்ற வேலையை தானே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய விஷயமும் இங்க கிடையாது. காங்கிரஸ் மேலும் ரொம்ப தெளிவா வந்து திமுகவோட தான் போகணும்னு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது, அவ்வளவுதான். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.